அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாய்ஸ் கொடுக்குறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தால்ச்சா தான். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் டவுன் பாண்டா இலைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். சில பேர் இடத்துல வந்துட்டு ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கிடைச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் கருவேப்பிலையே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சோனையும் நான் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு போட்டு சேர்த்துக்கிறேன். எல்லாம் வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கிட்டேன் கொஞ்சம். அப்புறம் 4 தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நான் 4 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு 1 கை புதினா, 1 கை மல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் அதையும். அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதையும் நான் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அந்த காய்கறி தால்ச்சாவில் போட்டுக்கோங்க. நான் வந்து கேரட்டு, கோஸு, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய், அப்புறம் வந்து பருப்பில் வந்துட்டு நான் மட்டன் எலும்பு சேர்த்துருந்தேன், அது தனியாக எடுத்து காய்கறியோடையே நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக உப்பு, இந்த காய்க்கு வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன். ஒரு 80% வந்து வெந்ததுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி கலந்துக்கிறேன். கலந்ததுக்கப்புறமா வந்துட்டு நான் பருப்பு வந்து ஒரு 4 விசில் விட்டுருந்தேன். துவரம் பருப்பு 100, கடலப்பருப்பு 50, 1/2 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் வந்துட்டு பொட்டுக்கடல, 1 ஸ்பூன் வந்து நடக்கடல, 10 பல் வந்து முந்திரி, அப்புறம் 5 பல் வந்துட்டு பாதாம் பருப்பு, அது எல்லாத்தையும் நான் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கிட்டேன். அதை வந்து பருப்பில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து லெமன் சைஸ் அளவுக்கு வந்துட்டு புளியை ஊற வச்சுருந்தேன், அதையும் நான் அந்த பருப்புலேயே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். கலந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம காய் வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதுலேயே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மாங்காய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வேகட்டுன்னு அப்படியே மூடி போட்டு நான் வச்சிடுறேன். சாப்பிட போகும்போது காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து குலோப்ஜான் தான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் 1 கப்பு வந்து சீனி எடுத்துருந்தேன். அப்புறம் வந்து 1/2 கப்பு அளவுக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்துருந்தேன். சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு நல்லா கரையிற அளவுக்கு நான் வந்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருந்தேன். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு ஏலக்காய் தூள் வந்து நான் வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து பாகுபதம் தேவை கிடையாது. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சோடனே நான் வந்து வடிகட்டிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நான் வந்து ஏலக்காய் தூள் தானே சேர்த்துருந்தேன், அதனால் வந்துட்டு சாப்பிடும் போது டிஸ்டர்ப் ஆகும். அதனால் வந்துட்டு நான் வந்து வடிகட்டிக்கிறேன். உங்களுக்கு ஏலக்காய் தூள் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஏலக்காய் 2 தட்டி சேர்த்துக்கலாம். நான் ஜிஆர்பி குலோப்ஜான் தான் எடுத்து வச்சுருந்தேன். அதை நான் வந்து இப்போ வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு நான் வந்து தேவையான அளவுக்கு வந்துட்டு தண்ணி தெளித்து நான் வந்து பிணைஞ்சிக்கிறேன். ரொம்ப தண்ணியை வந்து விட்டுறாதீங்க, தெளித்து தான் நம்ம வந்து பிணையணும். எனக்கு வந்து 1 டம்ளர் தண்ணி எடுத்திருந்தேன், எனக்கு 1/2 டம்ளர் தான் ஆச்சு ஒரு பாக்கெட் மாவுக்கு. நீங்களும் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். எனக்கு எப்போ செஞ்சாலும் வந்து குலோப்ஜான் உடஞ்சிரும், இல்லைன்னா வந்து அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இந்த டைம் சும்மா சொல்லக்கூடாது, செம்ம சூப்பராக வந்திருந்தது. அதையும் நான் லாஸ்ட்டில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு ஒரு 1/2 டம்ளர் தான் ஆச்சு தண்ணி ஒரு பாக்கெட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கும் போது வந்துட்டு மாவு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்க போகும்போது அந்த எப்படி சொல்கிறது, விரிவாக வருமே, அந்த விரிவில் எனக்கு வரவே இல்லை. நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு பொரிக்க போகும்போது காமிக்கிறேன் பாருங்கள், ஒரு விரிவு கூட இல்லை. அந்த மாதிரி வந்துட்டு வந்திருந்தது, செம்ம சூப்பராக வந்திருந்தது பாருங்கள். ஒரு விரிவு கூட வரலை எனக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா உருண்டையும் நான் வந்துட்டு உருட்டிக்கிறேன். இப்போ எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். ஒவ்வொரு உருண்டையாக போடுங்க.
ஹையில் வந்து வைக்காதீங்க அடுப்பை, லோலேயே வச்சு எல்லா உருண்டையும் பொரிங்க. ஏன்னா ஹையில் வச்சு பொரிச்சோன்னா நம்மளுக்கு வந்து உள்ளுக்க வந்து வேகாது, வெளியே மட்டும் வெந்துடும், உள்ளுக்க வேகாது, மாவு மாவாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கங்க. பாருங்கள், எனக்கு ஒரு உருண்டை கூட விரிவு வரவே இல்லை. நான் வந்து ஸ்லோவில் தான் வச்சு பொரிக்கிறேன் எல்லா உருண்டையும். நான் வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன் பொரிஞ்ச உருண்டையெல்லாம். நான் வந்து டைரெக்டாக வந்து ஜீராவில் வந்து நான் சேர்க்கலை. என்ன ரீசன்னா, இப்போ நம்ம டைரெக்டாக வந்துட்டு எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே வந்துட்டு ஜீராவில் சேர்த்தா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு உடையிற சான்சஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து இந்த குலோப்ஜாம் செய்யணும்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு குண்டு குண்டு குலோப்ஜாம் வரும். கண்டிப்பாக நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒவ்வொரு உருண்டையாக வந்துட்டு நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லா உருண்டையும் நான் ஸ்லோவில் தான் வச்சு பொரித்தேன். இப்போ வந்துட்டு எல்லாம் பொரிச்சதுக்கப்புறம் நான் வந்து காமிக்கிறேன் ஜீராவில் எப்படி நான் சேர்த்தேன்ட்டு. இப்போ எல்லா உருண்டையும் வந்துட்டு நான் வந்து பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் ஜீராவில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து அமுத்தி விடாதீங்க, ஓரளவுக்கு அமுத்தி விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அடுத்தது வந்து என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா குஸ்கா தான். ஃபஸ்ட்டு வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன், அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்க்க போகும்போது செம்ம ஃப்ளேவராக இருக்குது குஸ்கா. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து ஹோல் கரம் மசாலாவும் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஹோல் கரம் மசாலா இல்லைன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். நான் வந்து என்கிட்ட இருக்கிறதுனால நான் வந்து ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து டவுன் பாண்டா இலையும் சேர்த்துக்கிறேன். டவுன் பாண்டா இலை நல்லா பொரிஞ்சோனையும் வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்துக்கு கூட ஒரு 3 பச்சை மிளகாவும் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு அது கண்ணாடி பதம் அளவுக்கு வர்ற வரைக்கும் நான் வந்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதங்கிருச்சு, இப்போது கண்ணாடி பதம் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு 3 ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் கலந்து கொடுத்துக்கிறேன். இது கலந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு 2 தக்காளி வந்துட்டு நான் ஒரு 8 பக்கமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம தனித்தனியாக போட்டோன்னா நம்மளுக்கு வந்து குஸ்கா கலர் மாறிடும். அதனால் வந்துட்டு நான் வந்து தக்காளி வந்து 8 பக்கமாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப வந்து அதோடு வந்து வேக விடலை, நான் ஓரளவுக்கு தான் வேக விட்டேன் இது தக்காளியை. அப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்துக்குங்க, 1க்கு 1.5. நான் வந்து 1 கிலோ அரிசி எடுத்திருந்தேன் பாஸ்மதி ரைஸு. நான் 10 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து அதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை, அப்புறம் வந்து புதினா தழையை சேர்த்துக்கிறேன். இப்போ லெமன் சாறு கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து நைட்டு சாப்பிட போகும்போது கொஞ்சம் அந்த சாப்பாடு வந்து ஒரு மாதிரியாக போயிடும். இப்போ லெமன் வந்து நம்ம சேர்த்தனால வந்துட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி ஆகாது. இப்போ வந்து நல்லா கொதி வந்துருச்சு. நான் இப்போ வந்து பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸை வந்து ரொம்ப கழுவக்கூடாது, ஏன்னா அதோடய ஃப்ளேவர் போயிடும் பாஸ்மதி ஃப்ளேவரு. அதனால் ஒரு தண்ணியில் வந்துட்டு கழுவிட்டு சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் நெய் வந்து நான் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுறேன். இப்போ வந்து 10 நிமிஷம் தம்முக்கு விட்டுக்கிறேன். அப்புறம் 10 நிமிஷம் வந்து ரெஸ்ட்டில் விட்டுட்டு உங்களுக்கு நான் சாப்பிட போகும்போது காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது காயல்பட்டினம் ஸ்டைலில் நான் வந்து மட்டன் கலரி கறி இது பேர். இது வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும், தேங்காய் நெய்யில் தான் செய்யணும். கண்டிப்பாக தேங்காய் நெய்யும் சேர்த்துக்கங்க, செம்ம சூப்பராக இருக்கும். தேங்காய் நெய் சேர்த்ததுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் டவுன் பாண்டா இலை, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வந்து 3 ஸ்பூன் வந்து தயிர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு வெங்காயம், இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து மட்டனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் மட்டனில் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. மட்டன், சிக்கன், பீஃப் எதில் வேணாலும் செய்யலாம். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், அப்புறம் வந்து 1/4 ஸ்பூன் வந்து சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் வந்து சீரகத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கிக்கிறேன்.
வந்துட்டு மசாலாவோட கொஞ்சமாக தயிரும் சேர்த்திக்கோங்க. அந்த மசாலா வந்து கறியோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையும் அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு கை வெங்காயம் அதையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன், ரொம்ப சேர்க்காதீங்க. இப்போ வந்து ஒரு 6 பல் பாதாம் கொஞ்சமாக முந்திரி சுடு தண்ணியில் ஊற வச்சு அரைச்சிட்டு அதையும் நான் இப்போ வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நல்லா கறி வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஒரு அளவுக்கு தான் சேர்க்கணும். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து 6 பாதாம் பருப்பு சொன்னேன், அப்புறம் வந்து முந்திரி கொஞ்சமாக சொன்னேன். அப்புறம் வந்து இதெல்லாம் செஞ்சு வச்சதுக்கப்புறமா வந்து கறியை வந்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கறி பொரிச்சிட்ருக்கான். இது வந்து கோழிக்கறி, ஏன்னா குஸ்கா தால்ச்சா வச்சா கோழிக்கறி பொரிச்சு தானே ஆகணும், அதனால கோழிக்கறி பொரித்து எடுத்துட்டான். அதுக்கப்புறம் வந்து தம்மு உடச்சி நம்ம கிளறிக்கலாம். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அளவுக்கு சூப்பராக வந்து சாப்பாடு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ வந்து நான் 6 பெருநாளைக்கு தான் எடுத்திருந்தேன். இப்போ தான் வந்து என்னால் கொடுக்க முடிஞ்சிச்சு. எங்கள் ஊரில் வந்துட்டு பெருநாளைக்கு அப்புறம் வந்துட்டு 6 பெருநாள் கொண்டாடுவாங்க, அதை தான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சாப்பிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ குலோப்ஜான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குலோப்ஜான் எடுத்து வச்சுருந்தேன். செம்ம சூப்பராக வந்துச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு குலோப்ஜானும் உடையவே இல்லை, அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. இப்போ நான் வந்து பிச்சு எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கடற்கரைக்கு கிளம்பியாச்சு. இப்போ வந்து கடற்கரைக்கு போயிட்டுருக்கோம். ஒரு 6 மணிக்கிட்ட தான் நான் போயிருந்தேன், ஏன்னா ரொம்ப வெயிலாக இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு நான் லேட்டாக போவோம் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன். போகிற வழியிலேயே வந்துட்டு தண்ணி பாட்டிலாம் வச்சுருந்தாங்க, எல்லாத்துக்குமே தண்ணி பாட்டில் வச்சுருந்தாங்க. போகிறவங்க எல்லோரும் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போனாங்க. நாங்களும் 3 பேர் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து கடற்கரைக்கு ரீச் ஆயாச்சு. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ஹஸ்பண்ட் வரலையான்னு கேட்பீங்க. ஹஸ்பண்ட் வரல, நானும் என் பையன் என் பொண்ணு தான் வந்திருந்தோம். ஆனால் எங்களை பாதி தூரம் வந்து இறக்கி விட்டுட்டு தான் போனாங்க, ஏன்னா அவங்க வந்து பெருநாளைக்கு வந்து கடற்கரைக்கு வந்துட்டாங்க என் பசங்களை கூட்டிகிட்டு. நான் என்னால் பெருநாளைக்கு போக முடியல, எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அதனால் வந்து தான் வீடியோ சின்னதாக கொடுத்துருந்துருப்பேன், சாரி சின்னதாக கொடுத்ததுக்கு. இந்த வீடியோ பெருசாக கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம எல்லா வீடியோ எடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு லெமன் ஜூஸு வந்து நான் ஒன்று வாங்கியிருந்தேன் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து என் பையனும் என் பொண்ணும் கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ஏதோ ஒரு நாள் தானே சாப்பிட்டுக்கோங்க அப்படி சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருந்தேன். அதே வந்து ரொம்ப கேட்டிருந்தாங்க, ஏன்னா நான் இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன், அவங்களுக்கு தெரியும். அவங்களும் கேட்க மாட்டாங்க, கடற்கரையில் பார்த்துட்டு கேட்டுவாங்க. சரி ஓகே வாங்கி கொடுத்துட்டேன். எனக்கு காளான்னா ரொம்ப பிடிக்கும். காளான் வாங்கியிருந்தேன், 2 காளான் வாங்கியிருந்தோம், ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவோம் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் வந்து மொஜிட்டோ வாங்கியிருந்தோம். மொஜிட்டோவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து என் தம்பி தான் எனக்கு காளான் வாங்கி தருவான். நான் ஊருக்கு போனேன்னா போதும், எங்கள் அம்மா ஊருக்கு என் தம்பி தான் வாங்கி தருவான். அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துக்குவோம் அப்படி சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு கை வச்சேன்ல, அந்த பொம்மை வந்து 300 ரூபாயாம், அவ்வளோ ஒர்த்து கிடையாது, வாங்கலை நான். அதோட வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் ஃபுல்லும் லைட்டு வந்து நல்லா போட்டிருந்தாங்க. அப்படியே வந்து வீட்டுக்கும் வந்தாச்சு. இவ்வளோ நேரம் வந்துட்டு என் வீடியோ பொறுமையாக பார்த்த அத்தனை பேர்த்துக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.